இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ். சி ப்ரோக்ராமிங் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது பிளாக் ஆஃப் ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நோன் as a ஃபங்க்ஷன். ஸோ இது ஒரு செல்ஃப் கண்டெய்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோக்ராமோட சப் டிவிஷனும் ஃபங்க்ஷன்ஸ்னு தான் சொல்லுவாங்க. சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எசென்ஷியல் ஒன். ஸோ ஒரு ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இன்பில் ஃபங்க்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறது, பாசிங் வேல்யூஸ் பிட்வீன் த ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ், பைவால் அண்ட் பைரெஃப், ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆடிங் ஃபங்க்ஷன் டு தி லைப்ரரி, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸோட ஃபீச்சர்ஸ் பற்றி இந்த செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். சி ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஃபங்க்ஷன்ஸை எழுதும்போது ஒரு ப்ரோக்ராமில் சில கோடிங்ஸை ரிப்பீட்டடாக ரீரைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு குறையும். செகண்ட் திங், மாடுலர் ப்ரோக்ராமிங் டெக்னிக். தட் மீன்ஸ் ப்ரோக்ராமிங்கை வந்து வெரி லென்த்தியாக எழுதுறதை விட அந்த டாஸ்க்கை வி சிம்பிளிஃபைட் இன்ட்டு சிம்பிள் டாஸ்க்காக நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதி அதை நம்ம பக் ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லைனா அனலைஸ் பண்ணுறக்கோ வி டேக் சம் டைம். ஸோ அந்த ப்ரோக்ராமை வி டிவைடட் இன்ட்டு ஸ்மால் டாஸ்க்கு. ஸோ அந்த ஸ்மால் டாஸ்க்கை தான் நம்ம இங்கே ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் தி மாடுலர் ப்ரோக்ராமிங் டெக்னிக். தென் அதனால் நம்ம அந்த ப்ரோக்ராமை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும், ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணவும் முடியும். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது another கான்செப்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் விசஸ் ப்ரொசீஜர்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் மஸ்ட் ரிட்டர்ன் அ வேல்யூ. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எங்கே கால் பண்ணுறீங்களோ அந்த கால் பண்ணுற இடத்துக்கு ஒரு வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணும். ப்ரொசீஜர் சேம் அஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான். இதுவும் ஒன் ஆஃப் தி கலெக்ஷன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் தான். பட் ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ ப்ரொசீஜர் எங்கே கால் பண்ணுறீங்களோ அங்கே எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது. பட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் அண்ட் மஸ்ட் ரிட்டர்ன் அ வேல்யூ. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் எல்லா இன்டர்வியூலும் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் இந்த நம்ம ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுவோம், ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில்